சார் வணக்கம் சார். வணக்கம் மார்சல். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வேட்பாளர் நேர்காணலை நாளை நடத்த திட்டமிட்டிருந்தார். திடீரென சிபிஐயினுடைய சம்மன் வந்திருக்கிறது. நாளை அவர் டெல்லியில் ஆஜராக வேண்டுமா? ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, மோடி விஜய் விட மாட்டார், ஒரு வழி பண்ணிடுவார். பல விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நடக்குது. இதனுடைய பின்னணி என்ன? நன்றி மார்சல். அன்னைக்கு சவுக்கு சங்கர் தம்பி தான் சொன்னான், யூ ஆர் கிரேட்னு சசிகலா மேட்டரில். அவனுக்கு அந்த பெருந்தன்மை இருந்தது. பட் அவனோட சூப்பர் ஸ்டார் பட்டத்தை இன்னொரு தம்பி சாட்டை துறைமுறையை விரட்டிட்டு இருக்கிறான். இருக்கட்டு, இது விஜய் பண்ணது ஒரு வன்ம அரசியல், காழ்ப்புணர்ச்சி அரசியல். நீங்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரான ஒரு காழ்ப்புணர்ச்சியில் தான் அரசியலுக்கு வாரீங்க. உங்கள் சினிமாவுக்கு வசூல் சொல்லக்கூடிய யூடியூபர்ஸை வச்சு உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் விஜய்ங்கிற ஒரு இதை நீங்கள் பரப்பிட்டுருக்கீங்க. நான் தான் சொன்னேன், ஸ்டாலின் இசைவேளாளர் வகுப்பை சேர்ந்தவர், இன்னும் ரொம்ப நாள் வாழணும், வாழ்வார். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது தவறு, இது மனிதாபிமானமற்ற செயல் அப்படின்னு நான் அதை எதிர்த்து பேசிகிட்டு இருந்தேன். அவங்க திருந்தவே இல்லை, அதையே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு வன்ம அரசியல், காழ்ப்புணர்ச்சி அரசியல். உதயநிதி ஸ்டாலின் அரசியல் அதிகாரத்தோடு இருக்கிறாரே பிகாஸ் ஆஃப் ஸ்டாலின். அவருக்கும் திறமைகள் இருக்கலாம், அது வேறு விஷயம். அவர் சிஏ எதிர்ப்புன்னு சொல்லும்போது உங்கள் தாத்தா வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னவங்க தான் நம்ம. பட் அவர் ஸ்டாலினுக்கு மகங்கிற அதில் பவர்ஃபுல்லாக தான் இருக்கிறார். அது உங்களுக்கு பொறாமை, பொச்சரிப்பு, காய்ச்சல். அதனால ஒரு அரசியல் களம், எந்த கொள்கையும் கிடையாது, ஒரு குறைச்சக்குறமும் கிடையாது. அடுத்து நீங்கள் ஜோசப் விஜய், ஜான் ஆரோக்கியசாமி உங்களோட பொலிட்டிக்கல் அட்வைசர், பிராண்டிங் ஆள், 10 கோடி ரூபா கொடுத்து அவரை என்கேஜ் பண்ணியிருக்கீங்க. கூலிக்கு மாரடிக்கக்கூடிய அவர் உண்மையிலே உங்களுக்கு எது நல்லதோ அதை சொல்லணும். அவருக்கு மதவெறி அரசியலை உங்ககிட்ட காட்டினார். இப்படித்தான் 2019ஆம் ஆண்டும் பாமகவை தனிமைப்படுத்தலாமா நினைக்கும் போது இவர் காங்கிரஸ் ரூட்டில் பாமகவை திமுக கூட்டணியில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். கடைசியில் மு க ஸ்டாலின் தான் பாமகன்னா 6 சீட்டு கொடுக்கணும், திருமாவளவன்னா 2 சீட்டு போதும், நமக்கு 4 சீட்டு லாபம்னு அந்த போல்டான முடிவு எடுத்து கலைஞரை விட அரசியல் சாணக்கியத்திலையும் பெர்சன்டேஜிலும் உயர்ந்துட்டார். அதை நாம் சொன்னாலும் விஜய்க்கு டக்குன்னு கோவம். நம்ம எவிடன்ஸோட தான் சொல்லுவோம். அது உதயநிதி ஸ்டாலின் மேலே கோவம், ஸ்டாலின் மேலே எதிரொலிக்கும். இப்போ அவர் கரூர் சம்பவத்துக்கு அவரை கொடுஞ்சேனியை அதை கைது பண்ணணும் சீமான் சொன்னாப்புல. 2 சேனியர்களை மாலையாக போட்டுட்டு ஒரு கொடுஞ்சேனியை ஆடுதுன்னாரு. தம்பி அங்கே போகலன்னா இந்த சம்பவம் நடந்திருக்குமான்னு கேட்டார். விஜய் கிட்ட தான் தப்பு இருக்குங்கிறத சீமான் சொன்னார். ஆனால் மு க ஸ்டாலின் எந்த தலைவரும் தன் தொண்டர் இறப்பதை விரும்ப மாட்டாருன்னு சொல்லி மக்ரூன் சாப்பிடு, சாக்லேட் சாப்பிடு, ஐஸ்கிரீம் சாப்பிடு, அல்வா சாப்பிடுன்னு சீமான் இவர் விஜய்க்கு சர்டிஃபிகேட் கொடுத்து ஊட்டி விட்டார். மோடிக்கிட்ட அது நடக்குமா? மோடிக்கிட்ட நடக்குமா? அப்போ நீங்கள் 24 அரசியல் களத்துக்குள்ளே வந்திருக்கணும். வந்தால் ராகுல் காந்திக்கு சீட்டு பாதிச்சிடணும்னு சிஏ எதிர்ப்புன்னு சொல்லிக்கிட்டு அந்த பீஸ்ட் பட அந்த முஸ்லீம் சாபத்தையும் கொஞ்சம் சரி பண்ண மாதிரி ஆகும்னுக்கிட்டு நீங்கள் பீஸ்ட் பட அதையும் டைல்யூட் பண்ண சிஏ எதிர்ப்புன்னு சொல்லிக்கிட்டு திமுக காங்கிரஸுக்கு மறைமுக ஆதரவோட நின்றுட்டீங்க. அப்புறம் மைக் போட்டீங்க, அது வேறு இன்னொரு சப்ஜெக்ட். அப்போ உங்கள் நோக்கம் என்ன? ராகுல் காந்திக்கு தர்மபுரி அடிபட்டுறக்கூடாது. அதாவது திமுகவுக்கு, ராகுல் காந்திக்குன்னா அந்த இடத்துல திமுகவுக்கு தர்மபுரி அடிபட்டு சகோதரி சௌமியா அன்புமணி ஜெயித்து எம்ஓஎஸ் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி ராகுல் காந்திக்கு மாணிக்கம் தாகூர், உங்கள் ராகுல் காந்தி கொறடா 4% மாணிக்கம் தாகூர், கோளை நாய் ஈரோடு கிழக்கில் களத்தை விட்டு கை சின்னத்தை உதயசூரியன் கொடுத்து ஓடிட்டா அப்படி சீமான் நடிக்கிறார்ல, அதில் ஒருத்தர். அவருக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது, விஜயபிரபாகரன் ஜெயித்திடக்கூடாது. அடுத்து ஆட்டிங்கல் திருவனந்தபுரத்தில் உங்கள் செல்வாக்கால் பாஜக ஜெயித்து காங்கிரஸ் தோற்றக்கூடாது. கள்ளக்குறிச்சி, நாமக்கல், விழுப்புரம், சிதம்பரத்தில் விசிகா 2 பேரும் தோற்றக்கூடாது. இப்போ அவங்க ராகுல் காந்தியோட அனுப்புகிறாங்க. இப்படி ஒரு ராகுல் காந்திக்கு ஒரு 7-8 சீட்டு பாதிச்சிடக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தில், அது இன்டைரக்டாக மோடிக்கு லாபம் ஆயிருங்கிற கணக்கில் நீங்கள் 2024 கட்சி ஆரம்பித்து லெட்டர் பேடாக இருந்தார். சீமான் அரசியல் பண்ணுறாரு. திமுக அதிமுக ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள் 4 பேரையும் சேர்த்து அடிச்சுட்டு போயிடுறாரு. அப்போ யாருக்கும் எல்லாருமே சமத்தட்டில் வச்சுக்கிட்டு நான் வளர்றேன். தேசிய கட்சிகளும் தமிழக நலனுக்கு சரியில்லை, மாநில கட்சிகளும் தமிழக நலனுக்கு சரியில்லை, நான் தான் சரியான ஒரு பாதையில் சரியான கொள்கைகளை கொண்டு வரேன்னு சொன்னால் எல்லாரையும் சமத்தட்டில் வச்சுட்டு நான் சரியானவன் யோக்கியன்னு சொல்லிட்டு அவர் போகிறார். அது அவருக்கு உரிமை. ஆனால் நீங்கள் வரும்போதே மோடி அயோக்கியர், ராகுல் நல்லவர்னு வாரீங்க. அதுதான் என் போன்றவர்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சி. இந்த நாட்டின் மானத்தை, இந்துக்களின் மானத்தை, இந்தியர் மானத்தை, RSS மானத்தை, பாஜகவின் மானத்தை
கிறிஸ்தவ முஸ்லீம் உட்பட தேசபக்த இந்தியர்களின் மானத்தை காப்பாற்றின மோடி உங்களுக்கு தீய சக்தி. வாரிசு அரசியல், எமர்ஜென்சி, நம்பிக்கை துரோகம், ஊழலின் ஊற்றுக்கண், ராகுல் காந்தி உங்களுக்கு தூய சக்தி. அப்போ எப்படி மோடி அதை பொறுத்துக்க முடியும்? அப்போ நீங்கள் இன்னைக்கு 26வது அரசியல் சக்தி ஆகுறீங்கன்னு வைங்க. விஜய் 29 மோடிக்கு எதிராக தானே போவார். அப்போ உங்கள் பாணியில் அதை கும்பிடுமா வேண்டாமா? உங்கள் வார்த்தை பாணியில் அதுதான் இங்கே நடக்குது. ஸ்டாலின் ஒரு லெவலில் விஜய்க்கு சாப்பிட்டாட்டே இருந்தார். ஒருவேளை 29 கூட்டணி கணக்கோ என்னவோ தெரியாது, சாப்பிட்டாட்டே இருந்தார். ஆனால் மோடி ஏன் அப்படி சாப்பிட்டா இருக்கணும்? சிபிஐ சாப்பிட்டா இருக்கணும்? சட்டம் தன் கடமை செய்யிட்டு சீமானா அதுதானே சொல்றாரு, கொடுஞ்சனியனை விட்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறாருல. சீமான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவர், கொடுஞ்சனியனை விட்டு வச்சிருக்கீங்கன்னு ஓங்கி அடிக்கிறாருல்ல. அப்போ ஸ்டாலின் வந்து கிறிஸ்டின் ஓட்டு பாதிச்சிருமோ? இவர் கிறிஸ்தவ வெள்ளாளர் தான், பட் கிறிஸ்தவ மீனவர்கள்ட்டெல்லாம் இவருக்கு ஒரு ட்ராக்ஷன் இருக்குங்கனால கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் கூட ஒரு ராஜ்யசபா உடனே கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்டாலின் இதை வந்து மென்மையாக அணுகினார். மோடியும் அப்படி மென்மையாக அணுகணும். நீங்கள் 26ல் அரசியல் சக்தி ஆகிட்டு 29ல் ராகுல் கூட போக போறீங்க. மோடியா விட்டு வைக்கணும். ஸ்டாலின் 26ல் உங்களை மென்மையாக அணுகினா தான் அவருக்கு மேலே அபிமானம் கொண்ட அருந்ததியர் கிறிஸ்தவர்கள் ஓட்டு வந்து விஜய்க்கு போகாது. நான் வந்து கிறிஸ்தவ ஓட்டு போகணும்னு நான் நினைக்கல. அரசுக்கு எதிராக ஸ்டாலினுக்கு தான் வரும்னு நான் கருதுறேன். பட் அவர் வந்து இந்த சான்ஸ் எடுக்காண்டான்னு மென்மையாக அணுகிறாரு. அருந்ததியர் ஓட்டெல்லாம் போகாது. நீங்கள் அருந்ததியர்கள்ட்ட மத்தியில் வந்து ஸ்டாலினுக்கு எதிராக பேசும்போது கைத்தட்டல, சீமானுக்கு எதிராக பேசும்போது தானே வரைய தேவேந்திர ஒரு வேளாளருக்காக 5 விழுக்காடு உயர்த்தி கேட்டு நம்ம இடஒதுக்கீடு சொல்கிறான், நம்ம எதிரின்னு கைத்தட்டனா? இது அந்த மக்கள் சகோதரர்கள் கைத்தட்டினாங்க. அவங்க ஸ்டாலினுக்கு எதிராக அந்த சகோதரர்கள் கைத்தட்டலையே. அப்போ ஸ்டாலின் அந்த இடத்துக்குள்ள மென்மையாக கொண்டு போகணும்னு நினைக்கிறார். பட் மோடியும் அப்படி நினைக்கணும். நீங்கள் வளருங்க, மோடி எதுங்க, கிறிஸ்டின் முஸ்லீமை கன்சால்டேட் பண்ணுங்க, மோடி எதிர்ப்பை கன்சால்டேட் பண்ணுங்க, நீங்களும் ஒரு மோடி எதிர்ப்பு சக்தியாக வாங்க. மோடிக்கு என்ன நஷ்டம் வந்து போச்சு? அப்போ மோடி ஆதரவு இந்துக்கள் மத்தியில் அதை வெளிப்படுத்தணும். இங்கே தமிழ்நாட்டில் சில தவறான புரிதல் இல்லாத சில சகோதரர்கள், நயனார் நாயந்திரன், தமிழிசை, கவர்னர் கூட என்ன முக்கியத்துவம் கொடுத்தாரு? கேமாலி கமிட்டி இவருக்காக போடப்பட்டது. கரூர் விஷயத்தில் இவருக்கு ஆதரவாக என்ன பேசினாங்க? வலதுசாரி யூடியூபர்கள் என்ன இதெல்லாம் பண்ணாங்க? ரங்கராஜ் பாண்டே போன்றவங்கெல்லாம். அது வந்து மோடி நலனுக்கு எதிரானது. நம்ம மோடிக்காக சிந்திக்கக்கூடியவங்க. மோடியை லீச்சுன்னு பிரியங்கா காந்தி சொன்னா, இந்திரா காந்திக்கு பேத்தியா இருந்தாலும் நீ எச்சி பெண் பண்ணி லீச்சுன்னு நம்ம தமிழ் மன்னர் அடிச்சிருக்கோம். நம்ம மதிப்புக்குரிய ஐயா நடராசன், மிகப்பெரிய ராஜதந்திரி, அவரு ராகுல் காந்தியை காட்டி மோடி கிட்ட போர் பண்டிஸ் பண்ணும்போது அவரை கிராக் டவுன் பண்ணணும்னு சொல்லி சசிகலா அம்மையார், அதுக்கு தெரிஞ்ச வரலாறு. அதே அதில் நம்ம கருத்து தான் எடுபட்டு சாக்கடை செலவுனாலும் வீடு தீப்பற்றி எரிப்பது அற்கொண்டு அணைக்கணும்னு சொன்ன மதிப்புக்கு மரியாதைக்குரிய சத்திரியன் குருமூர்த்தி கருத்து எடுப்படலை. நம்ம தெளிவாக அதில் இருந்தோம். இன்னைக்கு கூட சிரிச்சுட்டு தான் வந்தேன். 50 சீட்டு கூட்டணின்னு தினத்தந்திலும் தினமலர்களும் எழுதினாங்க. அன்னைக்கு தினமலர் ஐயா சிவந்தி பாலசுப்ரமணியம் அவரும் நாடார் தான், நானும் நாடார் தான். அவர் சசிகலா அம்மையாருக்கு பூச்சொண்டு கொடுத்து இவங்க தான் தமிழ்நாட்டில் நிரந்தர சிஎம் பண்ணு வந்தால் அவங்கள அசைக்க முடியாது. நெட்வொர்க் பெருசு, ஜெயலலிதாவே உருவாக்குனது அவங்க. அப்போ அந்த கட்டத்துக்குள்ள கவர்னர் வர மாட்டாரு, பதவியேற்பு நடக்காதுன்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி தான் இன்னைக்கும் 26ல் விஜய் ஃபோர்ஸ் ஆனார்னா 29 மோடிக்கு எதிராக போவார். இப்போ மோடி தன்னன்மைக்கான அந்த அரசியலை தெளிவாக பண்ணுவார். மோடிக்காக அதை தெளிவாக அதை ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ஆர்டி டீம் தமிழ்நாட்டில் இருக்கு. We need not cajole or flatter anybody. We are for Modi. மோடிஜிக்கு எது நல்லதோ அதை நாங்கள் தெளிவாக சொல்லுவோம். அதுதான் ஜோசப் விஜய் ப்ரோவிட்டு நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஜோசப் விஜய் ப்ரோ உங்களை அடிக்கல, நீங்கள் ராகுல் காந்திக்கு ஊதுகுள்ளெல்லாம் ஒட்டுண்ணியாக தொங்கு சதியாக போனதுனால இந்த அடி விடுது. அப்பவே நம்ம சொன்ன மாதிரி சகாதேவ மாதிரி சொன்ன மாதிரி கேட்டு கேண்டிடேட் போட்டிருப்பீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமா உங்களுக்கு? நல்லதை சொன்னோம். நீங்கள் ஜானாரிசாமிக்கு மதவெறி, ராகுல் காந்திக்கு பாதிச்சிடக்கூடாது. அதுக்கு நீங்கள் அரசியல் பண்ணீங்கன்னா நீங்கள் வளர்றதுக்கு அரசியல் பண்ணணும். வன்மம் உதயநிதி ஸ்டாலின் வன்மம், மோடி மேல மத ரீதியான வன்மம். எப்படி நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் இருக்கும்? நாங்க அதுக்குள்ள அடியை கொடுத்துட்டோம். ஸ்டாலின் மெதுவா டீல் பண்றாருன்னா உங்க மேல ஹெராஸ் பண்ணா அது அவருக்கு ஓட்டு பாதிச்சிடணும் அவர் நினைக்கிறாரு மெச்சூர்டா. மோடிக்கு எங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குது? எங்க ஓட்டு ஏமாளிங்க, நீங்க ஒரு அர்பன் நக்சல் மதமாற்ற கும்பல் மோடி எதிர்ப்பாளருங்கிறது வெளியே தெரியறதா எங்களுக்கு லாபம். 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டர்ஸ்ல உங்க மேல எவனும் அபிமானப்படக்கூடாது. இவன் நமக்கு எதிரி, இவன் ராகுல் காந்திக்கு ஆளுங்கிறது தெளிய வரணும். அதைத்தான் தண்ணி தெளிச்சு தெளிய வச்சு உங்களுக்கு அடி கிடைக்கும். 26ல் ஃபோல்ஸ் ஆகிட்டு நீங்க நம்பகத்தன்மையற்ற ஆளு. நீங்க கண்ணிங் எத்தனை பேரை நீங்க ஏமாத்திருக்கீங்க? எடப்பாடிய, ரஜினிகாந்த, அது லிஸ்டே இல்லை. அப்போ நீங்க உங்க தேவைக்கு தக்கன இது பண்ணுவீங்க, சரியான நேரத்தில் இது பண்ணிவிடுவீங்க. இப்போ ஜனநாயகத்தை அடிச்சாச்சு, எவ்வளவுக்குள்ள உங்களுக்கு வேதனை இருக்கும்?
ஜனநாயகம் அடிச்சு வர உங்க ஒரு படம் ஃப்ளாப் ஆயிட்டு, பெண்டிங் படம் ஆயிட்டு. நாட்டுக்கு ஒரு நல்ல ரஜினிகாந்துக்கு, பட்டிக்காட்டு பொண்ணு எம்ஜிஆருக்கு, வைரநஞ்சம் சிவாஜிக்கு, நானும் ஒரு தொழிலாளி கமல்ஹாசனுக்கு, இந்த மாதிரி ஒரு பெண்டிங் படமாகி அது மக்கள் மத்தியில் வேல்யூ இழந்த ஒரு படமாட்டு ஜனநாயகம் ஆயிடுச்சு. நீங்கள் பொங்கல் ஹாலிடேஸ் 25 உங்களுக்கு படம் வரல, 26 உங்களுக்கு பொங்கல் ஹாலிடேஸில் வந்து படம் விட்டீங்கன்னா நல்ல வசூல். ஜனவரி 26 வரை ஒரு 500 கோடி தேர்த்திருப்பீங்க. இதுவரை ஒரு படம் தான் உங்களுக்கு 500 கோடி போயிருக்கு. ரஜினிகாந்துக்கு 3 படம் போயிருக்கு. மற்ற எந்த நடிகருக்கும் ஒரு படம் கூட போனது மாதிரி கமல்ஹாசனுக்கு போயிருக்கலாம், எனக்கு தெரியல, போகலன்னு தான் நினைக்கிறேன். அது விக்ரம். சரி, ரஜினிக்கு 3 படம் போயிருக்கு, உங்களுக்கு 500 கோடி வந்து ஒரு படம் தான் போயிருக்கு. லியோ, லோகேஷ் கனகராஜ் வெயிட்டில் தான் போகுது. விக்ரம லோகேஷ் கனகராஜ் வெயிட்டு தான், அது எத்தனை கோடின்னு தெரியல எனக்கு. இது கூலியும் லோகேஷ் கனகராஜ் வெயிட்டு தான். அப்போ உங்களுக்கு இந்த படமும் 500 கோடி தாண்டிடும் நீங்கள் நினச்சிங்க. ஈஸியாக தாண்டிடும். ஹாலிடேஸு, சோலோ ரிலீஸு, அதில் வேற பராசக்தி வந்ததும் நீங்கள் கெடுவான் கெடு நினைப்பான்ற மாதிரி சிவகார்த்தியனுக்கு எதிராக வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் தூண்டி விட்டீங்க. அது நிறைய பேர் செட் ஆஃப் நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, பாசத்துக்குரிய சகோதரர்கள், அவங்கள வச்சு இது பண்ணீங்க. உங்களோட எதிர்பார்ப்பு வந்தாலும் ஃபைட் பண்ணி நிற்கலான்னு வேற தயாரானீங்க. நம்ம தான் 8ஆம் தேதியே சொன்னோம், இது வேற டைப் ட்ரீட்மெண்ட்டு, இது படம் வராதுன்னு சொன்னோம். அப்போ உங்களுக்கு பெரிய அடியை நீங்கள் தாங்கிட்டீங்க. இந்த அடியை வாங்கினவங்க 29 கோடி பழி வாங்க தானே நிற்பீங்க. நீங்கள் 26 உங்களை ஆளாக்கி விட்டோம்னா, சினிமா ஹீரோவான நீங்கள் ஒரு கொஞ்சம் சீட்டு என்டிஏக்குள்ளே வாங்கி அதில் ஒரு தனி சிம்பலில் செப்பரேட் ஐடென்டிட்டியான ஒரு அரசியல் சக்தி ஆகிட்டீங்கன்னா, 29 நீங்கள் மோடிக்கு எதிராக ராகுல்கிட்ட தானே போவீங்க. நீங்கள் 24 ராகுலுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு கேண்டிடேட் போடாமல் ஒதுங்கினவங்க. அப்போ நீங்கள் அந்த கேரக்டர் தானே உங்களுக்கு வரும். அப்போ உங்களை எப்படி விட்டு வைக்க முடியும்? பண்ணிட் அவுட், கட்டிட் அவுட், அடிச்சு நொறுக்கிற தவிர மோடிக்கு வர வழி இல்லை. நீங்கள் மோடிக்கு தமிழ்நாட்டில் 20 MP 29 வர்றதை தடுப்பீங்க, கேரளாவில் 5 MP வர்றதை தடுப்பீங்க. ஏற்கனவே ராகுல் காந்திக்கு ஒரு 8-10 MP அடி விழுந்திருக்கும். நீங்கள் கேண்டிடேட் போடாமல் சிஏ எதிர்ப்புன்னு அதை தடுத்து விட்டுட்டீங்க. இது தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், விருதுநகர், திருவனந்தபுரம், ஆற்றிங்கல், இதெல்லாம் நீங்கள் கேண்டிடேட் போடாமலே தடுத்துட்டீங்க. கேரளாவில் உங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது, கேண்டிடேட் போட்டிருக்கலாமே. அப்போ இப்போ நீங்கள் செல்வாக்கை காட்டிக்கிட்டு 29 மோடிக்கு எதிராக வருவீங்க. அப்போ மோடிக்கு எதிராட்டு ராகுலுக்கு ஆதரவாக வரக்கூடிய சக்தியை விட்டு வைக்கிறது மோடிக்கு எந்த வகையில் லாபம்? நீங்கள் 26 அரசியல் சக்தி ஆகக்கூடாது. அதை மீறி ஆவீங்கன்னா மோடிக்கு எல்லா இதையும் நீங்கள் நெருக்கடியும் சந்திச்சு தான் தீரணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்பெல்லாம் பண்ண விஜய்க்கு அனுதாபாடம் கூடிராதா? கூடட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கோழையாக இருக்கிறீங்களா, தைரியமாக நின்று அனுதாபாலையை தேடுறீங்களாங்கிறது உங்கள் முடிவு. கோழையா நின்னா எவனும் மதிக்க மாட்டான். என்னையே ரெய்டு நடந்தது, அடுத்த நாளே சீமான் ஆஃபீஸில் போய் பார்த்தேன், சகோதரரை சொன்னார், யார் யாரெல்லாம் ஓடிட்டாங்கன்னு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னார். அப்போ நீங்கள் போல்டாகனா மரியாதை கிடைக்கும். நீங்கள் இந்த இடத்துக்குள்ளே போல்டாக இருக்கணும். சென்சார் போர்டை பற்றி பேச இல்லையா? 2 மாசமா நான் எவ்வளவுக்குள்ள எட்ரா சீட்டன்னு டைரக்டா நின்று அடிச்சு பேசியும் சகோதரர் ஜோசப் விஜய் பேசலையே. நான் மறுக்கல, ஜோசப் விஜய் சகோதரர் இதை எழுத்து நின்னாருன்னா லீடர். எனக்கு அநீதி நடக்குன்னு எழுத்து நின்னாருன்னா லீடர். பதுங்கிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. நான் சசிகலா அம்மையாருக்கே சொன்னேன், நீங்கள் தினகரனை சப்போர்ட் பண்ணி பிரச்சாரம் பண்ணீங்கன்னா, லேடி களத்துக்குள்ள நின்று பிரச்சாரம் பண்ணீங்கன்னா 15 விழுக்காடு ஓட்டுக்கு மேலே தினகரன் வருவார் நான் சொன்னேன். எடுத்து பாருங்க, 2 தான் வந்தார். நீங்கள் வந்து அந்த இடத்துக்குள்ள நீங்கள் சரியான ஸ்ட்ராட்டஜி பண்ணலை. இப்போ நீங்கள் சரியான ஸ்ட்ராட்டஜியாக ஸ்டாலின் என்ன அடிக்காருன்னா அவரு முறுக்கு சாப்பிடு, மக்ரூன் சாப்பிடுன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அவரை போய் என்ன அடிக்கிறாருன்னு சொன்னால் அது எங்கே எடுப்படும்? யார் உங்களை அடிக்கிறாங்களோ அவங்கள எதிர்த்து களத்துக்குள்ள நின்னீங்கன்னா மோடி எதிர்ப்பு போட்ட பிரிப்பீங்க, எங்களுக்கு லாபம் தான், ஒன்றும் அதில் பிரச்சனை இல்லை. அதுக்கு நீங்கள் தயாராகணும், அரசியல் சக்தி ஆகலாம். அதை விட்டுக்கிட்டு உங்கள் படத்துக்கே உங்களால் பேச முடியலன்னா மற்றவங்க பிரச்சனைக்கு எப்படி பேசுவீங்க? யார் உங்களை நம்புவா? கோழை அரசியல்வாதிகளை உங்களை பாப்பாப்புல சந்தர்ப்பவாதி, சுயநலவாதி, பச்சவந்தி வந்தார், மாட்டிக்கிட்டாரு, சுயநலவாதியா பச்சவந்தியா பதுக்குறாருன்னா பார்ப்பான். எடுத்து நின்னா பேக்கிங் வரும். நான் மறுக்க வரல. உங்கள் ஆக்ஷன் ஹீரோ படம் உங்கள் ரசிகர்கள்லாம் பெருசாக உங்களை இது பண்ணுவான். நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். தனிப்பட்ட ஜோசப் விஜய் எனக்கு எதிரி கிடையாது. சர்க்கார் படத்தை 3 தடவை பார்த்தவன், சிங்களரே ரசிக்கக்கூடிய பெரிய டான்சர், மலையாளி மத்தியில் உங்களுக்கு தான் பெரிய செல்வாக்கு. நீங்கள் வந்து ராகுலுக்கு ஊதுகுழலாம் தொங்கு சதியாக ஒட்டுணியாக வாரீங்க. அதுதான் பிரச்சனை. உங்கள் ரசிகர்லாம் ராகுலை ஏற்றுக்கணும் நீங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம்? நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா முதல்ல அரசியல் சக்தி ஓட்டை நிரூபித்து சக்தி ஆகுங்க.
சிதம்பரம் அடிச்சுட்டாரா? எங்கேயும் நிக்கலன்னு எம்ஜிஆர் திண்டுக்கல்ல நின்னார், நீங்க விக்கிரவாண்டியில நிக்கல. சும்மா வெறுங்கை முளம் போடாது. நீ வெறுங்கையை வச்சுக்கிட்டு 2026 சக்தியாகி 29 மோடி எதுக்கு பிளான் போடுறீங்க? 24 ஏன் சக்தி ஆகல? அதோட சூட்சமம் என்ன, மர்மம் என்ன? யாரை காப்பாத்துறதுக்கு 24 வரல? ராகுல் காந்தியை காப்பாத்துறதுக்கு. அப்ப யாரை ஃபேவர் பண்ணதுக்கு 26 வரீங்க? 29 ராகுல் காந்தியை ஃபேவர் பண்ணதுக்கு. அப்ப நாளைக்கு 29 தென் தமிழகத்துல இன்டர்நேஷனல் சதியோட மதமாற்ற கும்பல், அர்பன் நக்சல் கும்பல் சதியோட ராகுல் விஜய் கூட ஸ்டாலின் இருக்கலாம், அல்லது எடப்பாடி பழனிசாமியும் இருக்கலாம். மோடிக்கு எதிராக வருவீங்க. எப்படி விட்டு வைக்க முடியும் உங்களை? இப்ப விஜய் அவர்கள் இன்னும் எதிர்த்து தீவிரமா பாலிடிக்ஸ் பண்றாரு, களத்துல இறங்கி மக்களுடைய செல்வாக்கு அதிகமா பெறாரு. அப்ப என்ன பண்ண முடியும் மோடி? பண்ணட்டு யார் வேண்டாங்கன்னா அவர் தான் முடிவு எடுக்கணும். அதுல 2 மாசமா அப்படியே படுத்தே விட்டானையா, கவர்ந்தே விட்டானையா, கோழைத்தனமா போயிட்டானையாங்கிறதுல அவர் ரசிகர்களே சீமான் தான் போட்டு சீமானுக்கு ஓட்டு போடுவோம்னு விஜய் நான் ரசிகன் தான், ஓட்டு சீமானுக்கு தான் சொல்றான். இப்போ நானே சர்க்கார் படத்துல 3 தடவை பார்த்தேன். எவ்வளவு ஸ்டைலிஷா விஜய் நடிச்சிருப்பாரு. அதை யார் வெறுக்கிறா? அவருக்கு டான்ஸை யாரும் ரசிக்காம இருக்கா? காமெடி இதை யாரு ரசிக்காம இருக்கா? நல்ல ஒரு பெர்ஃபார்மர், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. ஸ்டண்ட் விஜயகாந்த் அளவுக்கு இருக்காது, நல்லா இருக்கும். ஆனால் விஜயகாந்த் அளவுக்கு இருக்காது. ஆனால் ஸோ அவர் அரசியல் ரீதியாக உள்ள நடவடிக்கைகள் கோலத்தனமா இருக்கு. அது இமேஜ் இழக்குது. அது மக்கள் காரி துப்புறான். ரசிகனே சீமாந்தாயா போட்டுங்கிறான். என்டிஏ கூட்டணி ஒரு ஆள் விஜய் வேண்டாதான் சரியா வருமா? என்டிஏ கூட்டணிக்கு சக்தியானா 29 ராகுல் கிட்ட போவார. அதுலயும் பிரச்சனை இருக்கு. அதுதான் பிரச்சனை. அதுல பிரச்சனை இல்லை, அதுதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை மார்ஷல். 29 மக்களவையில மோடிக்கு எதிராக வருவார். அதே மாதிரி நடராஜனும் மக்களவைன்னா மோடிக்கு எதிராக வருவார். அதுதான் நடராஜன் ஐயாவுக்கும் பிரச்சனை. எவ்வளவு பெரிய ராஜேந்திரி ஜெயலலிதாவை எப்படி காப்பாற்றி விட்டு அரசியல் பண்ணி சாணக்கியத்தனம் பண்ணாரு. ராகுல் காந்தியை காட்டி மோடி கிட்ட போர் போலீஸ் பண்ணாரு. அதான் பிரச்சனை. நீங்க ராகுல் காந்தியை பார்க்கிறீங்க, காட்டி விட்டுருக்கீங்க. அதுதான் பிரச்சனை. பவன் கல்யாண் கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க, நியூஸ்ல எல்லாம் போடுறாங்க. பவன் கல்யாண் மாதிரி நீங்க நிரூபிச்சுக்கிட்டு 29 வரலாம். ஆனா நிரூபிச்சுட்டு நீங்க ராகுல் காந்தி கிட்ட போவீங்க. அதான் பிரச்சனை. தமிழ்நாடு விஷயம் வேற. இப்ப சிபிஐ விசாரணை என்ன மாதிரியான கோணத்துல போக வாய்ப்பு இருக்கு? விஜய்க்கு என்ன மாதிரியான நெருக்கடிகள் வர வாய்ப்பு இருக்கு? அவர் அக்யூஸ்ட்னா ஸ்பீடி ட்ரையல்ல கன்விக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. அவர் தான் குற்றவாளின்னா ஸ்பீடி ட்ரையல்ல கன்விக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியா? கண்டிப்பா. அதுல எல்லாம் மோடி இறக்கம் காட்ட மாட்டாருங்க. நீங்க மோடி ரொம்ப பெருசா போகும் சார். அவர் ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய மோடிக்கு இழக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? பெருசா போகுது, சிறுசா போகுது. மோடிக்கு இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். சர்வ வல்லமை பொருந்திய ஒருத்தன், இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு இருக்கக்கூடிய ஒருத்தன். கொஞ்சம் விளையாடிங்க விஜய், கொஞ்சம் விளையாடாதீங்க விஜய் புரோன்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். ஜான் ஆரோக்கியசாமிக்கு தவறான ஆலோசனையில மதவெறி அரசியல்னு மாட்டிக்கிட்டு முடிக்கிறீங்க. நீங்க 24 அரசியல் சக்தி ஆயிருக்கலாம்லாங்க. எவ்வளவு தப்பு. இன்னொரு பக்கம் ஜனநாயகனுக்கு சென்சார் மீட்டிங் நடக்கும் போது அதுல சென்சார்ஷிப்ல வர அந்த அதிகாரிக்கு உடம்பு சொல்லட்டு அதான் சுத்தி வளைய உங்களுக்கு அடிதான். ராகுல் காந்திக்கு சிங்கிடி, ராகுல் காந்திக்கு தொங்கு சதை, ராகுல் காந்திக்கு ஊதுகுழல், சோனியாவுக்கு மகனுக்கு ஜால்ரா, ஜோசப் விஜய்க்கு அடிதான். தனிப்பட்ட ஜோசப் விஜய் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களே ஜெயலலிதாவுக்கு எதிராக எங்களை மோடியை கோயம்புத்தூர்ல பார்த்த விஜய் நாங்கள் வரவேற்கத்தானே செய்யறோம். யார் வேண்டாம்னு சொல்றா? அதை நாங்க பாராட்டத்தானே செய்யறோம். மோடிக்கு எதிராக 26 ஆளாக்கிட்டு 29 ராகுல் காந்தி கூட நின்று இந்தியாவே மாற்ற போறோம்னு ஒரு இன்டர்நேஷனல் சதி உங்க பின்னாடி இருக்கு. மோடி எப்படி விடுவார்? இப்ப ஸ்டாலின் அவர் அரசியல பண்றாரு. காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாலினை எதிரியா மோடி பாக்குறாரு. காங்கிரஸுக்கும் ஸ்டாலினுக்கும் பிரச்சனை காங்கிரஸை கலத்தி விட்டா மோடி வில் பி வெரி ஹாப்பி. நீங்க அந்த சூழ்நிலையில எடப்பாடி கூட சேர்ந்து ராகுலை காப்பாத்துறதுக்கு இருக்கிறீங்க. அதுக்கான அரசியலை நீங்க முன்னெடுக்கிறீங்க. அப்போ அது தெரிஞ்சாச்சு. நீங்க டைம் டு லீடுன்னு போட்டு அனில் மாதிரி உதவணும்னு சொன்னதும் ஜெயலலிதா உங்களை அடிச்சாங்க. ஜெயலலிதாவோட எத்தனை மடங்கு 100 மடங்கு பெரிய ஆளு மோடி. எப்படிங்க விடுவாங்க? அரசியல் ஏமாளியா இருந்தா எப்படிங்க தாக்கு பிடிச்சு 4வது முறை மோடி பிரதமராக வர முடியும்? நாங்க 20 சீட்டு தமிழ்நாட்டில் எதிர்பார்த்தோம், 5 சீட்டு கேரளா எதிர்பார்த்தோம். 2லையும் விஜய் வச்சு கட்டையை போடலாம்னா கட்டையை போடக்கூடிய விஜய நொறுக்க வேண்டியது வர வழி இல்லையே. சரி, நிறைய விஜய்க்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன், என்ன ஆப்ஷன் இருக்கு? ரவீந்திர துரைசாமி விஜய் தப்பிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் தான் சார். அரசியல் ஆப்ஷன் யாராவது சொல்லுங்க சார். அரசியல் ஆப்ஷன்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதான் 10 கோடி ரூபாய் கொடுத்து ஒருத்தனை வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றையும் தலையில சுமந்துட்டு இருக்கீங்களா சகோதரர் ஜோசப் விஜய்?
நல்லா உங்களை சுமக்க விடுவார், நல்லா சுமந்து அனுபவிங்க. அவரோட தவறான நடவடிக்கைகள், அவரோட விஷத்தன்மை தேவையா? நான் வளர்த்த ஒரு பையனை விட்டு என்ன மீசவல்ல, நான் அழகா சொன்னேன், அண்ணன் ரஜினி தோத்த இடத்துல நாங்கள் சமூக ரீதியாக திரட்டி கிருஷ்ணகாந்தன் யாதவும், அன்பாளன் யாதவும், உத்தரேர் யாதவர், செங்குந்தர் உடையார், நாயுடு ரெட்டி, கஞ்சம் ரெட்டி, கவரா நாயுடு, ஜாதி சங்கம்லாம் திரட்டி டிக்ளேர் பண்ணி ஒரு ஜூனியர் வார்டில் விகேஷன் ஒரு தம்பி தான் அன்னைக்கு என் பேட்டி எடுத்தாப்புல. அவர் பேட்டியில் டிக்ளேர் பண்ணி நாங்கள் தோத்தது சொல்ல வரும்போது ரஜினியை மையமாக வச்சு என்ன நக்கல் அடிக்கிறது தேவையா? அடுத்து ரமேஷ்னு ஒரு பையனை வச்சு ரஜினியை மையமாக வச்சு என்ன நக்கல் அடிக்கிறது? அதுக்கெல்லாம் என்னால் விளக்கம் கொடுக்க முடியும். காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி, மயில் மயில் தான், வான்கோழி வான்கோழி தான், புலி புலி தான், பூனை பூனை தான். சரி வேண்டாம், ரஜினியை விட்டுருவோம், அந்த மனுஷன் நல்ல மனுஷன், நாணயமானவர், ஆனஸ்டானவர், விட்டுருவோம், அந்த மனுஷனை போட்டு எடுக்காண்டா. நீங்க ராஜ்மோகனை வச்சு எனக்கு எதிராக விமர்சனம் பண்ணீங்க. எல்லாத்துக்கும் மேல நான் புள்ளி ஓரப்படி கரெக்டா ஸ்டாலினை பற்றி பேசுனதுக்கு, ஸ்டாலின் மீண்டும் வந்துருவாருன்னு நான் சொல்லும்போது அந்த பொறாமையில உதயநிதி போராயிருவாங்கிற எண்ணத்துல புள்ளி ஓர புள்ளிகள்னு கம்ப்யூட்டர் புள்ளிகளா ஏதோ ஒன்று சொல்லி விமர்சனம் பண்ணீங்க. அது பிறகு சோனியாவா, அந்த மோனிகாவா ஒரு சகோதரி, அவள்கிட்ட சொல்லி அந்த சமூக வலைத்தளங்களை என்ன விமர்சிச்சிங்க, மீம்ஸ் போட்டீங்க. சொல்லி அடிப்போம், சினிமாவில் தான் நீங்கள் சொல்லி அடிக்கிறோம், நாங்கள் நிஜத்தில் சொல்லி அடிப்போம். 8ஆம் தேதி சொன்னோம் உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டு தான், சொல்லி அடிப்பார் அடி, அடித்ததெல்லாம் வெற்றி அடிதான்னு நாங்கள் நிஜத்தில் சொன்னோம். ஜோசப் விஜய் ப்ரோ உங்க மேல எதுவும் இல்லை, ராகுல் காந்திக்கு ஜிங்கடியா நீங்க இருக்கிறீங்க, அதுதான் இங்க பிரச்சனை. சொல்லி அடிச்சோம், தெளிவா அடி உழுது, தப்ப முடியாது, தப்ப முடியாது. ட்ரீட்மெண்ட் இதுதான். 26 ஆளாகி 29 மோடிக்கு எதிராக வருவீங்க. 29 நாங்க தமிழ்நாட்டில் 20 சீட்டு, கேரளாவில் 5 சீட்டு எதிர்பார்க்கோம். இந்த 25 நீங்க கட்டையை போட்டுருவீங்க. அதுக்குள்ள சக்தி இருக்கு உங்களுக்கு. அப்போ உங்களை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படிதான் டீல் பண்ண முடியும். முடிஞ்சா எழுத்து நின்று வாங்க, வரவேற்கிறோம், வரவேற்று தான் தீரணும். அதை அல்லது வேற ரூட் இருக்கு, வாங்க பார்க்கலாம். அதை இப்ப சொல்ல மாட்டீங்க, ஏன் நம்ம சொல்லணும்? நீங்க ஜெகநாராயணசாமிகிட்ட தான் ஃபன் பண்ணி அதை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஏன் பண்ணோம்? ஏன் அந்த சொல்றோம்னா நீங்க தான் என்ன சீண்டுறது. அதுவும் மோடிக்கு எதிராக நீங்க ராகுல் எதிராக வாருன்னு சொல்லும்போது கோயின்சைட் ஆயிடுச்சு. வாட் இஸ் எம்படென்ட் இன் மோடிஸ் மைண்ட் வாஸ் ரீகண்டென்ட் பை அஸ். நம்ம மோடிக்காக இருக்கோம், வி நீட் நாட் கஜோல் ஆர் ஃபிளாட்டர் எலிபடி. கவர்னர்ட்டே போய் மோடிக்காக பேசிட்டு வந்தோம். யார் இருந்தாப்புல? என் நண்பன் செல்வி, யதார்த்த ஜோதிடர் செல்வி இருந்தான். கோலாகல சீனிவாசன் இருந்தாப்புல, மதுரை கேண்டிடேட் சீனிவாசன் ப்ரொஃபஸர் இருந்தார். டைரக்டா கவர்னர்ட்ட நான் என்ன பேசுனேன்னு கேளுங்க. ஸோ நம்ம மோடிக்காக தான் எல்லா கருத்துக்குள்ளே நிற்போம். நீங்க 29 மோடிக்கு ஆபத்தா வருவீங்க. அதை ஜெயலலிதாவோட 100 மடங்கு புத்திசாலியான மோடி இப்பவே ஷூட் அவுட் பண்றாரு. திஸ் இஸ் த இஷ்யூ. தப்புணும்னா வர வழிகள் இருக்கு. அது 29 மோடிக்கு பிரச்சனை இல்லாத ரூட்ல தப்பி விடலாம். அதுல மோடிக்கு பிரச்சனை வரக்கூடிய அளவுக்கு ஏமாற முடியாது. அதுக்கு நாம இல்லை, 4 எம்எல்ஏ, 4 பிஜேபி காரங்க இருப்பாங்க, அது அவங்க இருப்பாங்க. அவங்கள வச்சு நீங்க முடிஞ்ச அளவு பார்த்துடுங்க, நாங்க எங்களால் முடிஞ்சதை நாங்க பார்த்துக்கிறோம். அதான் ஏற்கனவே 10 நாளாக அதான் சொல்லிட்டு இருக்கேன். யாரை வச்சு வேணாலும் நீங்க ப்ரோக்கரேஜ் பண்ணுங்க, யாரை வச்சு வேணாலும் லேசர் ஒர்க் பண்ணுங்க, யாரை வச்சு வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணுங்க, நாங்கள் எங்களால் முடிஞ்சதை பார்த்துறோம் சொல்லி டிக்ளேர் பண்ணி தான் அடிக்கிறோம். சிங்கம் மறைஞ்சது சண்டை போட்டதை யாரும் பார்த்துருக்க முடியாது, நேருக்கு நேரம் சண்டை போட்டதை யாரும் பார்த்துக்க முடியாது. அன்புக்கும் பாசத்துக்குரிய சகோதரன் ஜோசப் விஜய் பண்ணின தப்பு ராகுல் காந்திக்கு ஆளா போனது. இதுதான் சிக்கல். தப்பு பண்ணிட்டீங்க. ஜான் ஆரோக்கியசாமிக்கு மத வரைக்கும் நீங்க பலியாயிட்டீங்க. நிறைய விஷயங்களை நன்றி.